மோடி அரசின் கருத்து சுதந்திரம் பற்றி 2024 பிப்ரவரி 27ஆம் தேதி நாளிட்ட விடுதலை ஏட்டின் தலையங்கத்தில் குறிப்பிட்டிருப்பதாவது: இங்கிலாந்தில் உள்ள இந்திய வம்சாவளி பேராசிரியர் மக்களாட்சியின் மாண்புகள் குறித்த கருத்தரங்கில் கலந்து கொள்ள இந்தியா வந்தபோது விமான நிலைய அதிகாரிகளால் தடுக்கப்பட்டு மீண்டும் லண்டனுக்கு அனுப்பப்பட்டார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிதாஷா கவுல் லண்டனில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் அரசியல் துறை பேராசிரியராக உள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் அம்மாநில அரசு நடத்திய அரசியல் அமைப்பு மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு மாநாடு 2024 நிகழ்வில் மக்களாட்சியின் மாண்புகள் குறித்து பேச சிறப்பு பேச்சாளராக அழைக்கப்பட்டிருந்தார். இவர் 25/2/2024 அன்று நிகழ்வில் உரையாற்ற லண்டனிலிருந்து பெங்களூருக்கு வருகை புரிந்தார். விமான நிலையத்தில் இருந்த குடியுரிமை அதிகாரிகள் அவரை விமானத்தில் இருந்து இறங்க அனுமதிக்கவில்லை. இங்கிலாந்து குடியுரிமை பெற்ற அவர் மீது எந்த ஒரு சட்டவிரோத புகாரோ அல்லது வேறு எந்த குற்றவியல் புகார்களோ கிடையாது. அப்படி இருக்க அவரை விமானத்தில் இருந்து இறங்க அனுமதி மறுத்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குடியுரிமை அதிகாரிகளிடம் நான் கர்நாடக மாநில அரசின் சிறப்பு விருந்தினர் என்ற ஆவணத்தையும் வழங்கியுள்ளார். இருந்தபோதும் அவரை இந்திய மண்ணில் கால் பதிக்க விடவில்லை. இங்கிலாந்தில் உள்ள வெஸ்ட்மினிஸ்டர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கும் நிதாஷா கவுலை விமான நிலையத்திலிருந்து வெளியேற தடை விதித்த விமான போக்குவரத்து நிர்வாகத்திற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. காஷ்மீரைச் சேர்ந்த பஞ்சாபியரான பேராசிரியர் நிதாஷா கவுல் இந்திய மக்களாட்சியின் மாண்பிற்கு மதவாதம் விளைவிக்கும் ஆபத்துகள் குறித்த தலைப்பில் சில கட்டுரைகள் எழுதியுள்ளார். இதற்கு RSS அமைப்பு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் 180 நாடுகளுள் 161ஆம் இடத்தில் இந்தியா இருக்கிறது என்றால் இதைவிட இந்தியாவிற்கு தலைக்குனிவு வேறு எதுவாகத்தான் இருக்க முடியும். சுய விளம்பரம் என்று எடுத்துக்கொண்டால் பிரதமர் மோடியை வெல்ல வேறு யாராலும் முடியவே முடியாது. ஒவ்வொரு ரயில்வே நிலையத்திலும் பிரதமர் மோடியின் படம் பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டுள்ளது. ஒரு ரயில் நிலையத்தில் வைக்கப்படும் பிரதமர் மோடியின் படத்துக்கான செலவு ரூபாய் 25 லட்சம் என்றால் இந்தியா முழுமையும் எவ்வளவு கோடி ரூபாய் செலவு? 20 கோடி மக்கள் இரவு உணவின்றி படுக்க போகும் ஒரு நாட்டில் ஒரு பிரதமரின் சுய விளம்பரத்திற்காக இப்படி ஒரு செலவு. தான் அணியும் உடையின் மதிப்பு 10 லட்சம் ரூபாய் என்று அறிவித்தவர் தானே. ஹிட்லர் கூட தேர்தல் வாயிலாக ஆட்சியை பிடித்தவர்தான். அவரின் முடிவு என்ன ஆயிற்று? இவற்றிற்கெல்லாம் மக்கள் கற்பிக்கும் பாடம் வரும் மக்களவை தேர்தல்தான். இவ்வாறு விடுதலை ஏட்டின் தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை விடுதலை ஏட்டின் தலையங்கத்தை வாசிக்க கேட்டீர்கள். அறிவிச்சுடர் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.